மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு லேசான தலை சுற்றல் ஏற்பட்டதன் காரணமாக அவர் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு லேசான தலை சுற்றல் ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக அவர் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். காலையில் நடைபயிற்சியின் போது அவருக்கு லேசான தலை சுற்றல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர் தற்போது அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். தற்போது முதலமைச்சர் எப்படி இருக்காங்க தொடர்பான விவரம்? கலந்து கொள்வதாக இருந்தது. அப்போது தற்போது அறிவாலயம் வந்திருக்கக்கூடிய அவர் முதலமைச்சர் பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சி முடிந்து பெரம்பலூர் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து இருக்கும் பொழுது முதலமைச்சருக்கு லேசான தலைச்சுற்றல் இருந்ததாகவும் அது தொடர்பாக தற்போது அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். வழக்கமான பரிசோதனை என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்போது முதற்கட்டமாக முதலமைச்சருக்கு லேசான தலை சுற்றல் இருக்கிறது. இது தொடர்பாக முதலமைச்சர் தற்போது நலமுடன் இருப்பதாகவும் அப்போலோ மருத்துவமனை தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையின் முதலமைச்சர் இன்று காலை நடைபயிற்சியில் ஈடுபட்ட பொழுது லேசான தலை சுற்றல் இருந்ததாக தகவல் வருகிறது. அதன் அடிப்படையிலே முதலமைச்சர் இன்று மாலைக்குள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு சென்று விடுவார் என்றும் சொல்லப்படுகிறது. முதற்கட்டமாக தற்போது இந்த அறிக்கையின் அடிப்படையில் கிரீன்வேஸில் இருக்கக்கூடிய அப்போலோவில் இருந்து முதற்கட்டமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் பொதுவாக எந்த ஒரு முக்கிய விஐபிகள் அட்மிஷன் ஆனாலும் கூட மருத்துவமனை சார்பில் ஒவ்வொரு அறிக்கையாக வெளியிடப்படும். அதன் அடிப்படையில் தற்போது முதலமைச்சருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த லேசான தலைவலி தொடர்பாகவும் கிரீன்வேஸ் அப்போலோ அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் முதலமைச்சர் இன்று காலை நடைபயிற்சி செய்யும் பொழுது லேசான தலைவலி இருந்ததாகவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. மேலும் முதலமைச்சர் தற்போது நலமுடன் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இன்று மதியமோ மாலையோ அவர் டிஸ்சார்ஜ் ஆகுவார் என்றும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவருக்கு லேசான தலைவலி தான் என்று தற்போது மருத்துவமனை சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.